ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த போஸ்ட் ஏர்ட்ராப்பில் புதுசாக ஒரு டாஸ்க் ஒன்று அவைலபிளாக வந்திருக்குது. அது ஒரு குவெஸ்ட் ஒன்று அவைலபிளாக வந்திருக்குது. 6000 பாயிண்ட்ஸில் நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி 2 குவெஸ்ட்டுகள் போயிங்கர்ஸ்னு சொல்ல போகிற ஏர்ட்ராப் போட்டிருக்கு. அந்த போயிங்கர்ஸில் ஜாயின் பண்ணுறது கூடாகும் அவங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுற மாதிரி 2 டாஸ்க் பார்த்து பண்ணிக்கணும். அடுத்து இந்த மணி டாக்ஸ்னு சொல்ல போகிற ஏர்ட்ராப்பில் நாங்கள் பிட்கெட் யூஐடி சப்மிட் பண்ணியிருந்தோம் ஒரு 2 கிழமைக்கு முதல். அது ரிசீவ் ஆகிருக்கு. 23 சம்திங் 23 24 லிஸ்டிங் ஆகுது. ஸோ அதுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இந்த பின் ஏர்ட்ராப் மெக்ஸ் குளோபல் ஏர் எக்ஸ்சேஞ்சில் ப்ரீ மார்க்கெட்டுக்காக அதாவது ப்ரீ லிஸ்டிங்காக வருது. எல்லாம் வந்து கொண்டு இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இந்த நோட்பிக்ஸில் ஏர்ட்ராப் நாங்கள் மிகுந்த எதிர்பார்த்து கொஞ்சம் நோட்பிக்ஸில் ஏர்ட்ராப் இன்றைக்கு லிஸ்ட் ஆகுது. ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. சரியாக 8:30 மணிக்கு கிளைம் பண்ணலாம், 9:30 மணிக்கு லிஸ்ட் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுது. டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்காது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் கிளைம் பண்ணிட்டு கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோசஸ் தந்திருக்காங்க. ஒரு லிங்க் ஒன்று தந்திருக்காங்க. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி இந்த நோட்பிக்ஸலுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிற டொன் கீப்பர் போலட்டை அல்லது டெலிகிராம் சப்போர்ட் போலட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக தான் இந்த டொன் டேபிள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வாரீங்களா, அந்த லிங்குக்குள்ளே வாரீங்களா இருந்தால் அதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய எலோகேஷன் ஷோ ஆகும். உங்களுடைய நோட்பிக்ஸில் ஏர்ட்ராப்பில் எவ்வளோ டோக்கன்ஸ் அவைலபிள் இருந்ததோ அவ்வளோ டோக்கன்ஸும் இதில் ஷோ ஆகும். எனக்கு 247 டோக்கன்ஸ் இருந்தது. இப்போ 247.86 சம்திங் டோக்கன்ஸ் எனக்கு ஷோ ஆகுது. சரியாக 2.5 மணி நேரம் இருக்குது. இந்த 3 மணி நேரம் இருக்குது, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் இருந்து. ஸோ கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டொன் கேஸ் ஃபீஸ் தேவை. ஒரு $2 அல்லது $3 பழமையான டொன் கேஸ் ஃபீஸை அதில் டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நாங்கள் கிளைம் பண்ணுறது நேரமே சரியான டிராஃபிக் இறங்குறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் சில 3-4 மணி நேரம் கூட சரிலாம் கிளைம் பண்ணுறதுக்கு அதுக்கு விட கூட டைம் எடுக்கலாம். ஸோ நீங்கள் முதல்ல அதில் டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய டொன் கீப்பர் வாலெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க டொன் கீப் இந்த நோட்பிக்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க வாலெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த டொன் பிளாக் செயின் இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. இந்த டொன் பிளாக் செயினில் டெலிகிராமில் இருந்து இந்த வாரம் இந்த மினி ஆப்பும் டொன் பிளாக் செயின் இல்லாமல் எந்த ஒரு ஆப்புமே ஒர்க் ஆகாது. February 25 சம்திங் அதுக்கு ஒரு டெட்லைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்தேன். அதில் நீங்கள் டொன் பிளாக் செயினில் வராத எந்த ஆப்புமே ஒர்க் பண்ணாது. உதாரணத்துக்கு சுய் சப்போர்ட் பண்ணுற பிளாக் செயின், சுய் பிளாக் செயின் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், நியா ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுற நிறைய மைனிங்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கோம். அப்படி நிறைய மைனிங்ஸ் டொன் பிளாக் செயின் இல்லாமல் மீம்5 கூட உங்களுக்கு தெரியும் சுய் பிளாக் செயின் தான் வந்தது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் கிளைம் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி இல்லாத எந்த ஆப்புமே இனி ஒர்க் ஆகாது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவங்க தந்துருக்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொன்னால், இந்த டொன் பிளாக் செயின் இல்லாத வர சப்போர்ட்டில் வர டொன் பிளாக் செயின் இல்லாமல் ஒர்க் பண்ணுற மைனிங்ஸ் எங்களுக்கு தெரியும். இந்த UXUA இருக்கலாம், அதோட வேறு இதெல்லாம் இருக்கலாம். அதில் சீக்ரெட் ஃப்ரேஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு வாலெட்டை நாங்கள் க்ரியேட் பண்ண இடத்துல ஒரு 12 வார்த்தைகள் 24 வார்த்தைகளை கொண்டு சீக்ரெட் ஃப்ரேஸ்கள் தந்திருப்பாங்க. அந்த சீக்ரெட் ஃப்ரேஸ்கள் அந்த ஆப்ஸுகளுக்குள்ளே போய்ட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மினியம்ஸ், இந்த வேவ், ஹோட் ப்ரோட்டோகால்லாம் நியா பிளாக் செயின், ஹோட் ப்ரோட்டோகால், அந்த வேவ், அதோட வேறு 2-3 ஏர்ட்ராப்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். டொன் பிளாக் செயின் இல்லாமல் அதிகமான ஏர்ட்ராப்ஸ்கள் டொன் பிளாக் செயின் தான். அதை விட தவிர்ந்த மற்ற இதுகளில் வாலெட்டுகளில் மட்டும் தான் நீங்கள் இந்த சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுத்துக்கொள்ளலாம். சும்மா எல்லா மைனிங்ஸ்லேயும் போய்ட்டு சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுக்கலாது. சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுக்கணும்னா மேலே செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும். சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்கள் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களை சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுத்து ஒரு சேஃபான இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சில நேரங்களில் கொஞ்சம் நாளைக்கு பிறகு இந்த டொன் பிளாக் செயின் சப்போர்ட் பண்ண பட்சத்தில் இவங்க என்ன செய்வாங்க, ஒரு அப்பா மூவ் பண்ணி போவாங்க. ஒரு அப்பா மூவ் பண்ணி அவங்க வெளியே வர நேரத்தில் அந்த அப்பை நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய சீக்ரெட் ஃப்ரேஸ் கட்டாயமாக தேவைப்படும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. கட்டாயமாக அந்த டொன் பிளாக் செயின் இல்லாத ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள், அந்த ஹோட் ப்ரோட்டோகால் பண்ணுறவர்கள், UXUA பண்ணுறவர்கள், வேவ் வாலெட் பண்ணுறவர்கள்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த ஹிவேரா மைனிங் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் தொடங்கியிருந்தோம். ஒரு டெப்பின் ப்ராஜெக்ட்னு சொல்லி நெட்வொர்க் அக்சஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருந்த ஒரு ஏர்ட்ராப் டெலிகிராமில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்கிறோம். அவங்களோட இப்போ கிளைமிங் ப்ரோசஸ் வந்துருக்குது. நீங்கள் கிளைம் பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஹிரா டோக்கன் தேவைப்படும். ஹிரா டோக்கன் சொல்லப்பட்ட கோயினை நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க. மினிமம் ஒரு கோயின் இருக்கணும். கிளைம் பண்ணினால் அது உங்களுடைய நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க வாலெட்டில் வந்து சேர்ந்துடும். ஒரு தடவை கிளைம் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் அடுத்த 15 நாளைக்கு பிறகு தான் 2வது கிளைம் நீங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். அவங்க ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மத்தியானம் ஒரு 1:47 மணி அளவில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் பெரிய ஒரு செக் ஒன்று வச்சுருக்கிறாங்க. நாங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸாக எங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் எங்களுக்கு தேவைப்படுது. இதில் ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்தா ஓடிக்கொண்டிருக்கும். அதோட 100 மைனிங் என்ட் அனுப்புறது 100% அவங்க மைன் பண்ண பிறகு எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் நடக்க போக சொல்லியிருந்தாங்க. ரைட், இப்போ நாங்கள் அந்த மெட்ரிக்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்ப்போம். எவ்வளவு மைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் 68.87% தான் இது வரைக்கும் அவங்க மைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 32% அவங்க மைன் பண்ண வேண்டியிருக்கு. ரைட், இது அப்படியே இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும், ரீட் மீன் சொல்லிக்கிறதுக்கு கடைசி ஆப்ஷனுக்கு வரும். ரீட் மீ ஆப்ஷனுக்குள்ள வந்து மேலே கனெக்ட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். அதில் கிளைம் ஹிரான்னு சொல்லப்படுற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த கிளைம் ஹிராவை கொடுத்து பாருங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் அவைலபிளாக வரும். அதில் 150 ஸ்டார்ஸ், 2 டொன், கீழே செக் பண்ணுறது வேறு 2 டாஸ்க் இருக்குது. அந்த ஸ்டார்ஸை நீங்கள் கொடுக்கணும் அல்லது டொன்னை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு டொன் கிட்டத்தட்ட $5.5 வச்சுக்கொள்ளுங்களேன்.
$500 வச்சா அடுத்த 2 டோனுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட $10-15 நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனுக்காகவே எடுத்துக்கொள்ளணும். டிரான்சாக்ஷனுக்காக இல்லை, இவங்க ஹிவேரா பாஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருந்தாங்க. போன இல்லாமல் அந்த ஹிவேரா பாஸ்போர்ட்டை கிளைம் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நாங்கள் கட்டாயம் மஸ்ட்டாக பண்ண வேணுமான்னு சொல்லி அவங்களோட ட்விட்டரில் செக் பண்ணி பாருங்கள். ட்விட்டரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கில் நிறைய பேர் அவேர்னஸ் கொடுத்து கொண்டிருக்காங்க. இது ஸ்கேம், ஒருத்தருமே பண்ண வேணாம், ஒருத்தருமே கிளைம் பண்ண வேணாம்னு சொல்லி கொண்டிருக்காங்க. எனக்கும் அப்படித்தான் தெரியுது, ஸ்கேம் ஆகி தெரியுது. இதை நாங்கள் பண்ணுற நேரம் யோசிச்சா இதுக்கு போது நாங்கள் ஒரு ஏர்ட்ராப் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நான் பர்சனலாக ஒரு ஏர்ட்ராப்பில் ஸ்கேம் ஆனேன். மொனாரிக்ஸ்னு சொல்லப்போ ஏர்ட்ராப் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. 2 டோன் இப்படி தான் பே பண்ண சொல்லி சொன்னாங்க. ஆனால் பெரிய ஒரு பேக்கப் சப்போர்ட்டுகள் ஒன்றுமே இல்லை, பெரிய எந்த எக்ஸ்சேஞ்சுமே சப்போர்ட் பண்ணலை. அவங்களாம் வந்தாங்க, ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு 151K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அவங்க இந்த ட்விட்டர் ஹேண்டலில். ஸோ நம்பிக்கை எண்ணிக்கை முக்கியம் இல்லை, சரியோ எண்ணிக்கையை கண்டு ஏமாத்திர வேணும். சில நேரத்தில் பெரிய அளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறதால நாங்கள் நம்பி இறங்குவோம், அதனால் அவங்க ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்கேம், யாருமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏர்ட்ராப் தாரதுக்கு எந்த ஏர்ட்ராப்பாக இருந்தாலும் தாரதுக்கு அவங்களுக்கு நாங்கள் டொன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஒழுங்கான ஜெனிவினான ஏர்ட்ராப் இருந்தால் உதாரணத்துக்கு நொட்கோயின் எடுத்துக்கொள்ளலாம், டோக்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு ஏர்ட்ராப் தரக்கு அவங்கள்ட்ட எங்கிட்ட இருந்து ₹1 கூட அவங்க வேண்டியல. ஆனால் அவங்க ஏர்ட்ராப் எங்களுக்கு தந்தவங்க எல்லாரையுமே திருப்திப்படுத்துகிற அளவுக்கு எங்களுக்கு ஏர்ட்ராப்ஸ் தந்தாங்க. ஆனால் இப்போ வர ஏர்ட்ராப்ஸ்லாம் பாருங்க, 1 டோன் பே பண்ணு, 5 டோன் பே பண்ணு, 2 டோன் பே பண்ணு சொல்லி எங்களுக்கு கேட்குறாங்க. டோன் அல்லது ஸ்டார்ஸாக பே பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்டாக போய்க்கிட்டு. ஸோ நீங்கள் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவை 2 தடவை ஜோசிங்க, இன்வெஸ்ட் பண்ண எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு ஜோசிங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. அவங்க 100% மைண்ட் பண்ணி முடிக்கட்டும். இப்போ கிளைம் பண்ணுற அவசரமும் இல்லை என்றால் கிளைம் பண்ண நிறைய பேருக்கு அவங்களுடைய வாலெட்டில் வந்து சேரலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போதே கிளைம் பண்ண போகிறது இல்லை. 100% முடிஞ்ச பிறகு நாங்கள் வேணுமெண்டா கிளைம் பண்ணி பார்ப்போம். சில பாஸ்போர்ட் அவங்க இல்லாமல் ஆக்கலாம், ஹிவேரா பாஸ்போர்ட்னு சொல்கிற விஷயத்தை இல்லாமல் ஆக்கலாம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் கிளைம் பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.